காந்தியாருக்கு அடுத்து இந்தியாவின் தேச தந்தை அவர் தானோ என்னவோ, என்னை 2 பேர் அதிகாரம் மிக்கவர்கள் உயர் இடத்தில் இருக்கிறவர்கள் வந்து சந்தித்தார்கள். 14 மனுக்களுக்கு பொருந்திய சட்டம் பாருங்கள், 15வது மனுவுக்கு பொருந்தவில்லை. அப்படி என்ன அவசரம்? இன்னொரு நீதிபதி பாலாஜி அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. காந்தியார் இடத்திற்கு அருகிலேயே வீர சாவர்கர் படம் வைத்திருக்கிறார்கள், நாதுராம் கோட்சே என்று படம் எடுக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று முந்தா நாள் தான் அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்முடைய ஆளுநர் கணித்திருக்கிறார். நெற்றியில் திருநீற்றுப்பட்டை அல்ல, நாமம் என்றால் பிறகு வைணவர்கள் கோவித்துக் கொள்வார்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய தேசப்பிதா சவுக்கு சங்கர் பற்றியும் திருக்குறளை ஆய்ந்து அறிந்து துறைபோகிய ஆளுநர் ஆர்.என். ரவி பற்றியும் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்றைய செய்தித்தாளில் அவர்களை பற்றிய செய்திகள் தான் முதன்மையாக இடம்பெற்றிருக்கின்றன. நேற்றே நம்முடைய திராவிடம் 100 வலையொலியில் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சிற்பியும் மற்ற தோழர்களும் இவை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவற்றின் தொடர்ச்சியாகவும் அந்த விவாதத்தில் இடம்பெறாமல் இருக்கிற சில செய்திகள் குறித்த விரிவாகவும் இன்றைய பதிவு அமையும். முதலில் சவுக்கு சங்கர் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். நேற்றைக்கு அவருடைய தாயார் கொடுத்த மனு விசாரணைக்கு வருகிறது. அந்த மனு வேறொன்றுமல்ல, அவரை குண்டர் சட்டத்திலே இருந்து விடுவிக்க வேண்டும் என்பது. இயல்பாக அப்படி மனுக்கள் வருகின்றன. இது கோடை கால விடுமுறை காலம். எனவே நீதிமன்றம் எல்லா நாள்களிலும் இயங்காது. மிக மிக அவசரமான வழக்குகளை மட்டும் எடுத்துக்கொள்ளும். வாரத்தில் 2 நாள்கள் தான் இயங்கும். ஒரு நாள் மனுக்களை பெற்றுக்கொள்வதும் இன்னொரு நாள் மனுக்களை விசாரிப்பதுமாக அந்த நடைமுறை அமையும். நேற்றைக்கு 40 வழக்குகள் வருகின்றன. அவற்றுள் 15 வழக்குகள் குண்டர் சட்டத்திலிருந்து நாளை விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கொண்ட மனு. அந்த முதல் 14 மனுக்களை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் நீதிபதி பாலாஜி அவர்களும் ஒத்திவைத்து விடுகிறார்கள். வேறொன்றுமல்ல, இதற்கான பதிலை அரசாங்கம் தரட்டும், அரசாங்கத்தின் பதிலை பார்த்ததற்கு பிறகு நாங்கள் விசாரிக்கிறோம். அதுதான் முறை. ஒரு கோரிக்கை வருகிறது, எதிர்த்தரப்புக்கு அந்த அறிவிக்கை நோட்டீஸ் அனுப்பி அவர்களின் பதிலை பெற்று அதற்கு பிறகு விசாரணை நடத்துவது என்பது இயல்பானது. 14 மனுக்களுக்கு பொருந்திய சட்டம் பாருங்கள், 15வது மனுவுக்கு பொருந்தவில்லை. அங்கே சவுக்கு சங்கர் மனு வந்தவுடனே சுவாமிநாதன் அவர்கள் அதை இன்றே எடுத்துக்கொள்கிறோம், மதியம் 2:15 மணிக்குள் எல்லா விதமான ஆவணங்களையும் அரசு ஒப்படைக்க வேண்டும், நான் உடனடியாக தீர்ப்பும் சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகிறார். யாருக்கும் புரியவில்லை. அப்படி என்ன அவசரம்? அரசாங்கத்தினுடைய விடையை கூட கேட்டு பெறுவதற்கு உரிய கால அவகாசத்தை கொடுக்காமல் இன்றைக்கு மதியமே தர வேண்டும், உடனே நான் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் அது நடந்தது. மதியம் 2:15 மணிக்கே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு சொன்னார். இந்த குண்டர் சட்டத்தை அவர் ரத்து செய்து விடுகிறார். ஆனால் உடன் இருந்த இன்னொரு நீதிபதி பாலாஜி அவர்கள் அதற்கு உடன்படவில்லை. அரசின் தரப்பினுடைய விளக்கங்களை கேட்டுவிட்டு தான் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே இப்போது அந்த வழக்கு 3வது நீதிபதிக்கு போயிருக்கிறது. இது ஒரு பக்கம். இதை பற்றி நேற்று எல்லோரும் பேசிவிட்டார்கள். ஆனால் இப்போது நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன? ஏன் அவ்வளவு விரைவாக சவுக்கு சங்கர் வழக்கு எடுக்க வேண்டும்? சவுக்கு சங்கர் நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை காந்தியாருக்கு அடுத்து இந்தியாவின் தேச தந்தை அவர் தானோ என்னவோ. காந்தியாரை இப்படி இழிவுபடுத்தலாமா? ஏற்கனவே காந்தியாரை பல முறை இழிவுபடுத்தி விட்டார்கள். நாடாளுமன்றத்தில் காந்தியார் இடத்திற்கு அருகிலேயே வீர சாவர்கர் படம் வைத்திருக்கிறார்கள், நாதுராம் கோட்சே என்று படம் எடுக்கிறார்கள். எனவே காந்தியாரை இழிவுபடுத்துவது நெடுநாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இழிவுகளுக்கு பிறகும் காந்தியார் அவருடைய உயரத்தில் உயர்ந்திருப்பார், அதெல்லாம் வேறு. எனவே 2வது தேசப்பிதாவாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கருதி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரின் வழக்கை உடனே எடுக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய மனிதர் சிறைக்குள் இருக்கக்கூடாது என்று அவர் கருதி இருக்கலாம். ஆனால் அதற்கு அவர் சொல்லி இருக்கிற காரணத்தை பற்றி மட்டும்தான் இப்போது நாம் பேசப் போகிறோம். எதற்காக அந்த வழக்கை மட்டும் அவ்வளவு விரைந்து நீதிபதி அவர்கள் எடுக்கிறார் என்பதற்கு அவரே நீதிமன்றத்தில், திறந்த நீதிமன்றத்தில் வெளிப்படையாக காரணம் சொல்லியிருக்கிறார். என்னை 2 பேர் அதிகாரம் மிக்கவர்கள் உயர் இடத்தில் இருக்கிறவர்கள் வந்து சந்தித்தார்கள்.
சந்தித்து என்ன சொன்னார்கள்? இந்த வழக்கை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள், எனவே நான் எடுக்கிறேன். அவர்களுக்கு போட்டியாக இந்த நீதிமன்றம் செயல்படுகிறது போல இருக்கிறது. சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் எல்லாம் இல்லை, யாராவது வந்து சொன்னால் அவனுக்கு எதிராக செயல்படுவதற்காக நம்முடைய நீதிமன்றங்கள் இருக்கின்றன என்பதை நம்மை போன்ற பாமரர்கள் நேற்று தான் தெரிந்து கொண்டோம். இப்போது நமக்கு பல கேள்விகள் எழுகின்றன. அந்த 2 பேர் யார்? 2 பேரும் தனித்தனியாக வந்தார்களா, ஒன்றாக வந்தார்களா, எப்போது வந்தார்கள்? ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதை பற்றி அந்த நீதிபதியிடத்தில் பேசுவதற்கு, வேண்டுகோள் வைப்பதற்கு அல்லது மிரட்டுவதற்கு 2 பேர் வருவதை நீதிமன்றம் அனுமதிக்கிறதா? அப்படி மிரட்டினால் உடனே அதை ஒட்டி தீர்ப்பு வந்து விடுமா? இன்னொரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது. இந்த வழக்கை எடுக்கவே கூடாது என்று சொன்னதால் எடுத்தேன் என்கிறார். ஒருவேளை இந்த வழக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று சொன்னால் அவர் எடுக்க மாட்டார் போல் இருக்கிறது. எனவே அந்த 2 பேர் கையில் தான் எல்லாம் இருக்கிறது. சட்ட புத்தகத்தை எழுதிய அம்பேத்கரிடம் கூட அல்ல. இந்த 2 பேர், யாரோ 2 பேர் வருகிறார்கள் பாருங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதற்கு எதிராக நம்முடைய நீதிமன்றம் செயல்படும் என்பதை விட நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய இழிவு இனிமேல் எப்படி வர முடியும் என்று தெரியவில்லை. இப்போது அது 3வது நீதிபதிக்கு போயிருக்கிறது. அவர் எப்போது எடுப்பார், என்ன நடக்கும் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்படிப்பட்ட ஒரு காரணத்தை ஒரு நீதிமன்றத்தில் வெளிப்படையாக ஒரு நீதிபதி கூறுகிறார் என்றால் நம் நாடும் நீதிமன்றமும் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது. தமிழ்நாடு சட்ட அமைச்சரே என்ன சொல்லுகிறார்? இப்படி செய்வது பற்றி அவர் இது ஒரு பிடிவாதம் என்கிறார். எனவே இது ஒரு புறம் இருக்க, நேற்றைக்கே இன்னொன்றும் நடந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் தேதி ஆயிற்று, நேற்று என்ற இல்லை. திருவள்ளுவர் வைகாசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று முந்தா நாள் தான் அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்முடைய ஆளுநர் கணித்திருக்கிறார். திருக்குறளை பார்த்தல்ல, திருவள்ளுவர் ஜாதகத்தை வைத்து அவர் கணித்திருக்கிறார். திருவள்ளுவர் குறட்பாக்களில் துறை போகியவர் நம்முடைய ஆளுநர். எத்தனை குறட்பாக்கள் தெரியும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் திருவள்ளுவருக்கு காவி உடை மாட்டி அவருக்கு திருநீற்றுப்பட்டை அணிவித்து ஒரு படத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். நான் உருவத்தையா மாற்றிவிட்டேன், உடையைத்தானே மாற்றினேன் என்று அவர் கேட்கக்கூடும். நம்முடைய சட்டமன்ற அவைத்தலைவர் அப்பா அவர்கள் தான் மிகச் சரியாக கேட்டிருக்கிறார். அப்படியானால் உங்கள் உடையை மாற்றலாமா? இவர் எப்போதும் சனாதனம் பற்றி பேசுகிறவர், ஆனால் சனாதன உடை அணிகிறவர் அல்ல நம்முடைய ஆளுநர். கோட்டு சுட்டு தான் போட்டிருப்பார், அது வெள்ளைக்காரன் கொடுத்தது, அதுதான் அவருக்கு பிடிக்கும். அதைத்தான் நம்முடைய அப்பா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். வேண்டுமானால் நம்முடைய ஆளுநருக்கு ஒரு தொப்பி வைத்து இஸ்லாமியரை போல காட்டலாமா என்று கேட்டிருக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுகிறேன், ஒரு மதத்தை மட்டும் காட்டினால் அவர் வருத்தப்படக்கூடும். தலையில் ஒரு தொப்பி, அதற்கு பிறகு நெற்றியில் திருநீற்றுப்பட்டை அல்ல, நாமம். ஏனென்றால் பிறகு வைணவர்கள் கோவித்துக் கொள்வார்கள். நாமம் போட்டு கழுத்தில் ஒரு பெரிய சிலுவை, இப்படி ஒரு படத்தை ஆளுநரை வரைந்தால், நான் வரைய வேண்டும் என்று யாரையும் சொல்லவில்லை, அப்படி யாராவது வரைந்தால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை. கவனித்துக் கொள்ளுங்கள், தலையில் தொப்பி, நாமம், சிலுவை இவற்றோடு வரையக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படி குறிப்பிடுகிறோம் என்றால், தனி மனிதரின் உருவத்தையே நம் விருப்பத்திற்கு வரையக்கூடாது என்றால் திருவள்ளுவரின் உருவத்தை அவரவர் விருப்பத்திற்கு வரையலாமா? நாளைக்கு அங்கி போட்டு ஒரு பாதிரியாரை போல் திருவள்ளுவரை வரைவார், இன்னொருவர் முல்லாவை போல வரைவார். அப்படி ஆளாளுக்கு திருவள்ளுவர் படத்தை வரையலாமா? இப்படி இப்போது இருக்கிற வெள்ளை உடை அணிந்திருக்கிற திருவள்ளுவரை யார் பார்த்தார்கள்? திருவள்ளுவர் வெள்ளை உடை தான் அணிந்திருந்தார் என்று யாருக்கு தெரியும் என்று அதிமேதாவிகள் சிலர் கேட்கிறார்கள். இந்த படம் சரி, அந்த படம் தவறு என்றெல்லாம் நாம் சொல்லவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த வள்ளுவர் எப்படி இருந்தார், எப்படி உடை உடுத்தி இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. அது ஒரு கற்பனையில் வரையப்பட்ட படம். ஆனால் அந்த படத்துக்கு பின்னால் ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது. அதை வரைந்தவர் ஓவியர் வேணுகோபால சர்மா. கவனித்துக் கொள்ளுங்கள், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர் அல்ல, வேணுகோபால சர்மா. அதற்காகத்தான் நான் அதை அழுத்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிற, அன்றைக்கு சேலத்தில் இருந்த காமாட்சிப்பட்டி என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அவர் ஓவியத்தை தொழிலாகவோ பொழுதுபோக்காகவோ அல்ல, ஓவியத்தை வாழ்க்கையாக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஓவிய மேதை என்று அவரை சொல்லுவார்கள். அவர் உடனடியாக ஒரு நாள் காலையில் அமர்ந்து மாலையில் திருவள்ளுவர் படத்தை வரைந்து விடவில்லை. அவருடைய வாழ்க்கை குறிப்பிலேயே சொல்லப்படுகிறது, 30 ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளுவரை ஆராய்ந்து அவருடைய குறட்பாக்களிலிருந்து அவருக்கு தோன்றிய அந்த உருவத்தை 1959 வரைந்து முடித்தார். அந்த 59 வரைந்து முடித்த போது முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்தவர் காமராசர் அவர்கள். பிறகு அந்த படம் ஒன்றிய அரசினால், அன்றைய தில்லி ஒன்றிய அரசினால் 1960 ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
தமிழ்நாட்டுக்கு எப்போது வந்தது? பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 1964 மார்ச் மாதம் 23 வேணுகோபால் சர்மா அவர்கள் வரைந்த அந்த திருவள்ளுவர் படம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திறக்கிற போது முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் அவர்கள். காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது. சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு அந்த படம் திறக்கப்பட்டது. அப்போது ஆளுநராக இருந்தவர் விஷ்ணுராம் மோடி அவர்கள். அவருடைய ஒப்புதலோடு யார் திறந்து வைத்தார்கள் தெரியுமா? அன்றைக்கு இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜாகீர் ஹுசேன் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இவ்வளவு பெரிய வரலாறு அந்த படத்துக்கு இருக்கிறது. அதை மாற்றவே கூடாதா? குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்து விட்டால் அதுதான் இறுதி. அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை, மாற்றலாம். மறுபடியும் சட்டமன்றத்தில் முறைப்படி நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மாற்றினால் அது வேறு. ஏனென்றால் சட்டமன்றம் என்பது 234 உறுப்பினர்களை கொண்ட இடமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை எதிரொலிக்கிற இடம். எனவே நீங்கள் அந்த படத்தை மாற்றுவது அன்றைய சட்டமன்றத்தையும் இன்றைய சட்டமன்றத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சர்களையும் எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கிற செயல். அப்படியெல்லாம் அவமதிப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. என்ன செய்யலாம்? மக்கள் திரண்டு எழுந்து ஒரு குரல் கொடுக்கலாம். இந்த ஆளுநர் ரவியை மாற்ற வேண்டும், நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களை மாற்ற வேண்டும். இம்பீச்மெண்ட் என்பது நாடாளுமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு கண்டன தீர்மானம். அது கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு குரலில் எல்லோரும் எழுந்து குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். இப்படி பேசுவது மட்டுமல்ல, செயல்பாட்டிலும் நாம் நம் ஒற்றுமையை காட்டுவோம், வள்ளுவரை காப்பாற்றுவோம். பாருங்கள், சவுக்கு சங்கரை விடுதலை செய்கிறார்கள், திருவள்ளுவரை மதம் என்னும் சிறைக்குள் அடைக்கிறார்கள். எனவே சிறையில் இருக்க வேண்டியவர்கள் சிறையில் இருக்க வேண்டும், வெளியில் இருக்க வேண்டியவர்கள் வெளியில் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல் ஆளுமைகள். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் ஹுசைன். விலை ரூபாய் 200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.